டி.சி. செந்தில்குமார் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர். உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்றானது இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா. ஆவணி மாதம் சதுர்த்தி திசையில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அவரவர் வீடுகளில் சிறிய விநாயகர் முதல் பொதுமக்கள் சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாகவும் 3 அடி முதல் கிட்டத்தட்ட 15 அடி வரை விநாயகர் சிலைகளை வைத்து பிரதிஷ்டை செய்து பெரிய நகரங்களில் 5 நாட்களாகவும் புறநகர் பகுதிகளில் 3 நாட்களாகவும் கொண்டாடப்பட்ட அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது இந்த ஆண்டு அரசின் கட்டுப்பாட்டின் காரணமாக 10 அடிகளுக்கு மேல் வைக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இதோ இங்கே கோவையிலே ராஜவீதியிலே ராஜகணபதியாக இங்கே வீட்டிருக்கின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவானது இப்பொழுது மிக சீரும் சிறப்புமாக 10 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இது இந்தியாவினுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு பண்டிகையாகும். எப்படின்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு சின்ன விநாயகர் வைக்கிறதுலேருந்து அமைப்பு சார்பாக இது போல 10 அடி உயரம் விநாயகர் சிலை வைப்பது வரை அனைத்துமே பொருளாதாரம் சார்ந்த இந்த பண்டிகையாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு விநாயகர் சிலை வைக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த விநாயகர் சிலை தயாரிக்கிற, அதுக்கு வர்ணம் பூசுகிற, இப்படி அதற்கு பலகை அடிக்கிற, இப்படி பல தொழிலாளர்கள் அதனால் பயனடைகிறார்கள். அதே போல் விநாயகர் சிலை வைக்கக்கூடிய பந்தல் அமைப்பாளர்கள், ஒளி அமைப்பவர்கள் மற்றும் பூ கட்டுபவர்கள், வேன் வண்டி டிரைவர் வேலை செய்பவர்கள், அது மட்டுமல்ல விவசாய பொருட்கள், இந்த விநாயகருக்கு நம்ம பெரிய அளவுக்கு மாலை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த பூக்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாம் பிரசாதமாக பொங்கல், சுண்டல், அவில், அன்னதானம் போன்றவை வழங்குகிறோம். இவை அனைத்துமே விவசாயம் சார்ந்த பொருட்கள். ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது ஏதோ ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இது இந்தியாவினுடைய பொருளாதாரம் சார்ந்தது. கிட்டத்தட்ட இந்த 2 நாட்களில் மட்டுமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல 100 கோடி ரூபாய்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு வகைகளில் வணிகம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இந்து மதம் என்பது ஏதோ பண்டிகைக்காக மட்டுமான மதம் அல்ல, இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த மதமாகும். அதை வலியுறுத்துகின்ற வகையிலே, இந்துக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்து மக்கள் கட்சியின் தமிழகம் சார்பாக இது 33வது ஆண்டாக இங்கே நாங்கள் இந்த ராஜகணபதியை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஆதீன கர்த்தர்களும் மடாதிபதிகளும் துறவியர் பெருமக்களும் இன்றையிலிருந்து இந்த விநாயகர் பந்தலுக்கு வருகை தந்து இங்கே விநாயகரை தரிசிப்பதுடன் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு ஆசியுரை வழங்குள்ளார்கள். அது சமயம் ஒவ்வொரு நாளும் இந்த பந்தலுக்கு முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் இருந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், அதாவது தேவாரம், திருவாசகம், பரதநாட்டியம், கர்நாடக இசை போன்ற அனைத்து இசை கச்சேரிகளும் வருகின்ற 11ஆம் தேதி வரை நடைபெற்று 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு இங்கே இருந்து விஜர்சனம் ஊர்வலமாக புறப்பட்டு இங்கே கோவையில் பல்வேறு பகுதிகளிலே அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக சென்று கோவை முத்தண்ணங்குளத்திலே விஜர்சனம் செய்யப்படும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே பக்த கோடி பெருமக்கள் இன்றைய 7ஆம் தேதி காலை 4 மணியிலே இருந்து 11ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் இந்த பந்தலிலே வந்து தரிசனம் செய்ய. விநாயகர் சதுர்த்தி பெருவிழா என்பது சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேய அரசாங்கம் என்பது இந்தியர்களை ஒருங்கிணைக்க விடாமல் தடுத்து வந்தார்கள். அவர்களை ஒருங்கிணைக்கின்ற முகமாக பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரிலே விநாயகரை தெருக்களில் வைத்து வழிபாடு, பஜனை என்ற பெயரிலே மக்களை அங்கு திரட்டி சுதந்திர வேட்கையை ஊட்டினார். அதை தொடர்ந்து அப்போதிருந்து இப்போது வரை இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது இது ஐம்பூதங்களில் ஒன்றாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை எடுத்து நாம் அதை ஒரு உருவமாக விநாயகராக ஒரு உருவம் செய்து அந்த விநாயகரை வைத்து நாம் அவருக்குண்டான கொழுக்கட்டை, அவில், பொங்கல் போன்றவற்றை படையல் செய்து பிரசாதமாக செய்து வீடுகளிலேயும் இதே போல பொதுமக்கள் அதிகமாக கூடிய இடங்களை நாம் வைத்து வழிபாடு செய்து அந்த விநாயகரை நாம் அருகில் உள்ள நீர்நிலைகளிலே விசர்ஜனம் செய்கிறோம். இதனால் மண்ணிலே இருந்து எடுக்கப்படுகின்ற
இந்த விநாயகர் சிலையானது கடைசியில் நீரில் கரைக்கப்பட்டு அந்த மண்ணாகவே மீண்டும் மாறி அந்த நீரானது விவசாயிகளுக்கு பயன்பட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த தேசத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் வழிபாடாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நம்ம கொண்டாடி வருகிறோம்.